பாரதி கண்ணாமலை பார்த்தாலே அந்த அந்த ஏற்றத்தாழ்வு தான் படம் பண்ணி கோபம். ஆமாம், எப்போவே அது வந்து சாதிய பிரச்சனையை பற்றி தான் தொட்டிருப்போம். பெரிய விஷயம் அது. ஆமாம், கிளைமேக்ஸில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், அப்போ ரவிக்குமார் கூட வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். ஆமாம், ஆமாம். நானும் இருந்தேன் அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸு என்ன மாதிரி எடுக்க கொடுங்கன்னு. அந்த படம் ஹீரோவோ யாரும் சம்மதிக்கல அதுக்கு, அந்த கிளைமேக்ஸுக்கு. ஆனால் கடைசியில் போராடி ஜெயிச்சு அந்த கிளைமேக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துக்கு உயிர். ஆமாம், இல்லைன்னா அந்த படம் அவ்வளோ பெரிய ஆக்சுவலாக அந்த கதை ஓகே பண்ணதுக்கே முக்கியமான காரணம் கிளைமேக்ஸ் தான். படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட டிஸ்கஷன், மற்றவங்களோட பேச்சுவார்த்தை, மற்றவங்களோட சொன்ன கருத்துக்களில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்போ பார்த்திபன் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா, அவர் தான் கதையோட லீடு. அப்புறம் அவர் அன்னைக்கு லெவலில் வந்து ஒரு பெரிய ஜெயிச்ச டாப் 10ல் இருக்கிற ஒரு டைரக்டர். அவரோட ஐடியாக்களும் பெருசாக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது காலகட்டம் அது. அப்போ அதனால் அவர் சொல்கிற கருத்து வரும்போது ஒரு சின்ன டவுட் வந்தது எல்லாருக்கும். ஸோ இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு தான் நல்லா சொல்கிறாரே அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. எல்லோரும் கதையில் ஒரு ஹீரோயிசத்தை பிடிப்பாங்க, இல்லை ஒரு கேரக்டரை பிடிப்பாங்க, இல்லை ஊரில் ஒரு இன்சிடெண்ட்டை பிடிச்சி கதை பண்ணுவோம். கதை அப்படி தான் இன்ஸ்பிரேஷனில் ஆரம்பிக்கும். படம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வேறு, சமூகத்திலேருந்து பார்த்து ஒரு இன்சிடென்ட் நம்மளை பாதித்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வேறு. அங்கேருந்து தான் படம் எடுப்போம். ஆனால் எனக்கு ஒரு கிளைமாக்ஸ் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த கிளைமாக்ஸ் என் மைண்டு கிடைச்சதுனால இந்த கதையே வந்துச்சு. அப்போ நான் கிளைமாக்ஸே மாற்றினா அந்த கதை பொய்யாயிரும். அதனால் அவ்வளோ ஆர்கியூமெண்ட் வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப எல்லாரும் சார் பார்த்தாரு, டைரக்டர் சார் படம் பார்த்தாரு, வசந்த் சார் படம் பார்த்தாரு, பிஓஎஸ் சார் படம் பார்த்தாரு, இப்படி நிறைய டைரக்டர்ஸ் அன்றைக்கி படம் பார்த்து அப்புறம் இந்த கிளைமாக்ஸ் தான் ரைட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் படம் வெளியாச்சு. ஆனால் படம் வெளியானோன்னு முதல்ல பாராட்டினது பார்த்திபன் சார் தான். இந்த வெற்றி வந்து சேரனுக்கு சொந்தமானது அப்படின்னு உண்மைதான். ஸோ இங்கே ஏற்பட்ட டிஸ்கஷன் வந்து சண்டை கிடையாது, இது கருத்து மோதல், கருத்து பரிமாறல், கருத்தை வந்து நம்ம எது சரின்னு வாக்குவாதம் பண்ணுறது. அதில் அது நல்ல வரவேற்பை பெற்று அன்றைக்கி பெரிய படம் அது.